சூப்பரான டேஸ்டான ஒரு மதுர் வடை செய்யலாம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டோ. அதுக்கு நான் 4 கப்பு மைதா எடுத்திருக்கேன். 1.5 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1.5 கப்பு சிரோட்டி ரவை எடுத்திருக்கேன். இது கூட கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, வெங்காயம், உப்பு, கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கோங்க. எங்ககிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறி விட்டு மாவு பதத்துக்கு கட்டியாக கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சின்ன சின்ன ரவுண்டு உண்டியாக பிடிச்சி வச்சுக்கின்னு ஒரு பக்கம் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நான் ப்ரெஸ்ஸிங் இருக்குது என்கிட்ட. இந்த மாதிரி 2 ஷீட்டு கட் பண்ணி எடுத்து அந்த ஷீட் மேலே எண்ணெய் தடவிட்டு பிடிச்சிருக்கிற உண்டியை வச்சு அது மேலே இன்னொரு ஷீட்டை மூடி வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு வரும். கையில் தட்டுனா லேட் ஆகும். இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு அதை எடுத்து காஞ்ச எண்ணெயில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆந்து திருப்பி போட்டு நல்லா செவக்க விடுங்க. நல்லா திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு செவக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் மேலே வெந்துடும், உள்ள மாவாக இருக்கும். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு கோல்டன் ஃப்ரை ஆந்து எடுத்தால் சூப்பரான டேஸ்டான மதுர் வடை ரெடி. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் மதுர் வடை பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் ஆல்வேஸ். தேங்க்யூ.